துயருற்ற நீங்கள் மகிழ்ந்து அக்களியுங்கள், ஆனால் அதனால் ஆர்ப்பரியுங்கள். நீங்கள் நிறைவாக ஆர்வம் பெற்று மகிழ்வடைவீர்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் பிரபு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, நம் அனைவருமே தவறாலும் 4வது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்று உலகின் மொழியாம் இயேசு கிறிஸ்துவின் அருளை நாடி நம்முடைய ஆலயத்தை தேடி வந்துள்ள அனைவரையும் உங்கள் வரவேற்கின்றோம். கண் எழுந்தால் மட்டும் போதாது, பார்வை பெற கண்ணில் ஒளி இருக்க வேண்டும். பார்க்கும் பொருளிலும் ஒளிப்பட்டு பிரதிபலிக்க வேண்டும். இயேசு என்னும் ஒளி கண்ணின் ஒளியாகவும் பார்க்கும் பொருளின் ஒளியாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பார்க்கும் பொருளின் உண்மையை பொருளை உணர முடியும். பரிசேயர்களுக்கு கண் இருந்தது, கண்களில் ஒளி இருந்தது, ஆனால் இயேசு என்னும் உன்னத ஒளி அவர்களில் இல்லை. எனவேதான் பார்த்தார்கள், ஆனால் தவறாக பார்த்தார்கள். பார்வையற்றிருந்து ஒருவர் இன்று பார்வையோடு இருப்பதை ஏற்றுக்கொள்ள பார்வை அவர்களுக்கு இல்லை. உங்கள் மகன்தான் இவன்தானா என்று கேட்கும் அளவுக்கு அவர்களின் பார்வை தடை பெற்றிருந்தது. பாவத்தில் இருக்கும் மனிதனை பார்வையும் தடைபடுகிறது. தீய சிந்தனை, தீய செயல்பாடுகள் உள்ள மனிதனின் பார்வை மங்கிவிடுகிறது. இதயம் சுருங்கி உண்மையையும் யதார்த்தத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அகக்கண் புறையுற்று பார்வையை பாதித்து விடுகிறது. பார்வைக்கும் பாவத்திற்கும் நெருக்கம் அதிகம். புனித பார்வையில் சரியான உண்மையை காண்போம். அங்கு கடவுளின் ஆட்சியை காணலாம். இவர்களை வேண்டி இத்திருப்பலியில் நம் ஒவ்வொருவருமே முழுமையாக பங்கு கொண்டு நம் ஒவ்வொருவருடைய வாழ்வில் இறை இயேசுவின் பார்வை கொண்டு வாழ இந்த நேரத்தில் சிறப்பாக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைத்து இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பிரபு ஸ்ருதி அவர்களுக்கு 2ஆம் நாள் ஒரு உடல் சொந்தை கொண்டிருப்பதற்காகவும், ஹாரி அல்போன்ஸ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் சொந்தை கொண்டிருப்பதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைந்து ஜோசப் அக்வினாஸ் தாமஸ் அவர்கள் கொடுப்பதற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு ஆண்களுக்காக ஜோசப் விக்டர், ஆனந்த் கிறிஸ்டோபர், சக்கரியா, சாரோக்கி மேரி இவருடைய ஆண்களுக்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைந்து சிறப்பு வேண்டலாக சிஜு அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் தொழில் நடைபெற வேண்டியதற்காகவும், பண தேவை பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியதற்காகவும் திருப்பலியில் அதற்காக சிறப்பாக தெரிவிப்போம். வெயில் வந்து ஒவ்வொருடைய அடிப்படைகளுக்காக நீங்கள் நினைக்கிற உங்களோடு உங்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டியதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக தெரிவிப்போம். அன்பிக்க சகோதர சகோதரி மறை நிகழ்வுகளை கொண்டாடுவதை பெறுவதற்கு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இடமும் எல்லாம் இறைவன் மீது பாவங்களை மன்னித்த நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மனித குலத்தின் ஒவ்வொரு வலியத்தன் முறையில் செயல்படுத்துகின்றே. அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையினால் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைவில் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு துணையாய் இறைவனாய் என்றும் வாழ் ஆட்சி செய்கின்றீர்கள். ஆண்டவர் உம் திருமணமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ, பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் குணமருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது.
நான் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே, எனக்கு இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்துவின் மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியை கொண்டிருப்பார் என்று ஆண்டவர்களோடு இருப்பாராம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த போது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறந்த காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இயேசுவின் சீடர்கள், இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாகவே வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ் நீரால் சேர் உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றோருடைய கண்களில் பூசி, நீர் சிலவோ குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோ என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வையை பெற்றவர் நான் தான் அவர் என்றார். அவர்கள், உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது
என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேர் உண்டாக்கி என் கண்களில் பூசி, சிலவோ குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றது எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயர்கள் கூட்டி வந்தார்கள். இயேசு சேர் உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் எனும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேர் பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயர்கள் சிலர் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக் கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களால் செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வை பார்வையற்றிருந்தது இப்போது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. விரைவிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவனுடைய பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவிலேயே பார்வையற்றவன் தான். ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ, யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள், அவன் வயது வந்தவன் தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்கள் அஞ்சியதால் தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினார். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர், அவன் வயது வந்தவன் தானே, அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம், உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிமைப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாயிருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசையின் சீடர்கள், மோசையோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா? எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவன் எங்கிருந்து வந்தவர் என இறைப்பற்று எங்கிருந்து வந்தவன் தெரியாது என்கிறீர்களே. பாவிகளும் கடவுள் செவிசாய்ப்பதில்லை, இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவுள்ளப்படி நடப்பதற்கே அவர் செவிசாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. இவர் கடவுளிலிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனே, நீ நம்பிக்கை கொள்கிறதா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உமோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார்.
அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினான். அப்போது இயேசு, தீர்ப்பு அளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோம் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றவராய் இருந்திருந்ததால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் நீங்கள், எங்களுக்கு கண் தெரிகிறது, பாவம் இராது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள். எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக 4 வாரங்கள் கடந்துவிட்டோம். இன்னும் 2 வாரங்களில் நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் விழாவை கொண்டாட மிக அருகில் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே. இந்த நாளில், இந்த வருகின்ற நாட்களில் வாசகங்கள் அல்லது இன்றைய நாளுடைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எவ்வாறு ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு நாம் பிறருக்கு சாட்சியுள்ள மகளாக வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த தவக்காலம் 4வது வாரத்தை நம்முடைய தாயார் திருவை மகிழ்ச்சியின் வாரம். ஏனென்றால் நாம் பாஸ்கா விழாவில் அருகில் வந்து கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், பார்வை பெற்றிருக்க வேண்டும் என்பதை தான் நம்முடைய தாயார் திருவை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமாக இருக்கலாம், இன்றைய முதல் வாசகமாக இருக்கலாம், அல்லது இன்றைய திருப்பாடலாக இருக்கலாம். நம் ஒவ்வொருவருக்குமே தெளிவுபடுத்துகிறது, ஆண்டவரை அறிந்து அவருடைய கண்களை நாம் பெற்றுக்கொண்டு அந்த கண்களால் நாம் உலகத்தை பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த பாடத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் ஆண்டவரை அறிந்தவர்களாக, அவருக்கு சாட்சியுள்ள மகனாக மகளாக இருக்கின்றோமா? சற்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். சென்ற வாரத்தில் நற்செய்தி வாசகம் படித்தோம் இல்லையா? போன வாரம் என்ன வாசகம்? அதுவும் பெரிய வாசகம் தான் இல்லையா? ரொம்ப பரிசுத்தம் தான். இது வர வாரத்தில் ரொம்ப நேரம் பெரிய வாசகமாக தான் நமக்கு இருக்கும் வருகின்ற நாட்கள்ல. சரி, போன வாரம் என்ன வாசகம் வாசிச்சோம்? மறந்துட்டீங்களா? மறக்கல. அது எப்படி சொல்லணும் அப்படின்னு ஸ்டார்டிங் தமிழ் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பெண் வந்து தண்ணி எடுக்க போனாங்க. ஞாபகம் வந்துருச்சு. சமாரிய பெண் இல்லையா? கடவுள் அந்த பெண்ணை தேடி சென்று அவருக்கு இறை அனுபவத்தை கற்றுக் கொடுத்ததை சென்ற வாரம் நாம் படித்தோம். இந்த வாரத்தில் என்ன நடக்குது? இங்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிறவிலேயே கண் காண முடியாத அந்த குருட்டு நபரை தேடி சென்று அவரை குணப்படுத்துவதை பார்க்கின்றோம். எவ்வாறு அந்த சமாரிய பெண் ஆண்டவரை அறிந்து கொண்டு எல்லா மக்களுக்கும், அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை கண்டேன் என்று பறைசாற்றினாரோ, அதே போல எந்த மனிதரும், இந்த பார்வையற்ற நபரும் யாருக்கு உண்மையை வெளிப்படுத்துகின்றார்? பரிசேயருக்கும் அந்த சதுசேயருக்கும். பரிசேயர்களுக்கு நான் இறைவனை கண்டேன், இறைவன் என்னை குணப்படுத்தினார், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நான் அனுபவித்த இறைவனை சொல்லாமல் இருக்க முடியாது என்பதை அவர் உணர்ந்து அந்த பரிசேயர்களிடம் போராடுவதை பார்க்கின்றோம் இன்றைய வாசகம். இந்த பரிசேயர்கள் எப்படியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடித்து விடலாம், அவரை கொன்று விடலாம் என்று சதித்திட்டம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பாக இவர்களுக்கு அமைகிறது பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை கூர்ந்து பார்த்தோம் என்றால் எவ்வாறு
ஒரு பரிசேயரும் தீய எண்ணத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது அழித்து விடலாம் என்கின்ற நபரும், எனக்கு பார்வையளித்தவர் உண்மையிலேயே மெசியா, அவர்தான் எனக்கு உண்மையை எனக்கு பார்வை கொடுத்தார், அவர்தான் இறைமகன் என்பதை சொல்லுகின்ற ஒரு சாட்சியமாகவும் இடையே ஏற்படுகின்ற ஒரு உரையாடல் தான் இன்றைய நற்செய்தி வாசகம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் போன வாரம் முழுவதுமாக எல்லாரும் குடும்பமாக வந்து நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் இருந்து என்ன செஞ்சோம்? கடவுளுடைய வார்த்தையை தியானிச்சோம். நம்மை நாமே சோதனை, நம்முடைய உணர்வுகளை அல்லது கடவுள் எவ்வாறு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்தோம். சென்ற வாரம் கடந்த வாரத்தில், கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வர தியானத்தில் இருக்கும். இருந்தோமா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? இல்லை. அப்போ போன வாரம் தியானம் வேஸ்ட் ஆச்சு இல்லையா? உண்மையிலே சென்ற வாரத்தில் நான் நேற்று கூட ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி தியானம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு போது அவங்க சொன்னது ஒரே வாரம் தான், இறை அனுபவத்தை பெற்றோமா. இறை அனுபவத்தை நாங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம்? விண்ணகத்தை கண்டோம் என்று மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அதே கேட்குறேன் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் அதுதான் எப்படி இந்த பார்வையற்ற நபர் பல வருடங்கள் நம்முடைய மனதில் கட்டுகளாக இருக்கலாம் அல்லது வேதனையாக இருக்கலாம், அந்த ஒரு வாரத்தில் அனைத்தையும் தீர்த்து வைத்தார் இறைவன் அந்த தியானத்தின் வழியாக. நாம் அதனை உணர்ந்தோம். ஆனால் அதற்கு சாட்சிய மகளாக இருக்கின்றோமா? இந்த பார்வையற்ற நபரை போல பார்வை பெற்றவுடன் எந்த சோதனை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் என் ஆண்டவர் எனக்கு குணமளித்தார் என்று சொன்னார். நாம் அதே போல நமக்கும் நம்முடைய வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை குழப்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். அவர் என்னை பார்த்துக் கொள்வார். அவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அதே போல என்னை சுற்றி இருப்பவர்கள் நான் மன்னித்து அவர்களையும் ஆண்டவருடைய பார்வையினால், ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒளியை கொண்டு நான் பிறரை பார்க்கின்றேனா? அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று மிக தெளிவாக இறைவன் இந்த இறை வார்த்தை மூலம் கூறுவது, பார்வை பெற்றிருக்கின்றோம். இந்த பார்வையற்ற நபரை போல பார்வை பெற்றுள்ளோம். அந்த பார்வை பெற்ற நபராக நாம் சாட்சியுள்ள மகளாக என்னுடைய குடும்பத்தில் நான் இருக்கின்றேனா? எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இறைவனுக்கு சான்று பகருகின்றேனா? சற்று நாம் இறைவனுக்கு சான்று பகரதான் நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். நாம் இறைவனுக்கு சாட்சியுள்ள மகளாக இருக்க தகுதியாக இருக்கின்றோமா? நாமே சொல்லி பார்த்தோம். திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது, சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன், உன் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். இது இறைவார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் கூறப்படுகிற இறைவார்த்தை. நாம் ஒவ்வொருவரும் கூறக்கூடிய இறைவார்த்தையாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். அவர் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒளியை கொடுக்கின்றார். அவர் நான் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதனை உணர்ந்து நான் செயல்படுகிறேனா? முதல் வாசகத்தை பார்த்தோம் என்றால், சாமுவேல் அந்த தாவீது அரசரை திருப்பொழிவு செய்வதை பார்க்கின்றோம். முதலாவது பார்க்கின்றார் அந்த ஈசாயின் 7 புதல்வர்களை காண்கின்றார். ஆனால் சாமுவேல் நினைக்கின்றார், இவர்களில் ஒருவர் தான் அரசராக இறைவன் ஏற்படுத்தியுள்ளார் என்று நினைக்கின்றார். ஆனால் கடவுள் கூறுகின்றார், நீ மனித உருவத்தை வெளியில் பார்க்கின்றார், ஆனால் கடவுளோ உள்ளத்தை பார்க்கின்றார். எப்போது இந்த வார்த்தையை இந்த சாமுவேல் இறைவாக்கினர் அறிந்தாரோ, தன்னில் எழுந்து பேசிக் கொண்டிருக்கிற இறைவனுக்கு செவி சாய்ந்தாரோ, அப்போது இறைவனை காட்டுகின்ற உண்மையான நபரை கண்டுகொள்கின்றார். அதே போலதான் இருக்கிற ஒவ்வொரு நபருமே நாம்
எப்பொழுது இறை வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த இறை வார்த்தை நம்மிருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதனை எப்பொழுது நாம் செவிசாய்க்கின்றோமோ, அதன்படி நடக்கின்றோமோ, அப்போது உண்மையை அறிந்து கொள்ள முடியும். உண்மையை அறிந்து கொள்பவர்கள் நேர்மையோடும் நீதியோடும் இவ்வுலகத்தில் வாழ முடியும். எனவே அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள இறைவன் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டுவதற்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் இன்றைய 2ஆம் வாசகத்தில் கூறப்படுவது போல திருத்துதர் பணிகள் திருத்துதரை எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திற்கு எடுக்கப்பட்ட வாசியத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அல்லது 8 மற்றும் 9ஆம் வசனம் கூறப்படுவது போல ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள், ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் தீமையையும் உண்மையையும் விளக்குகின்றது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்வர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவர்கள் குற்றங்களை எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும். எனவே நாம் தவறாக இருக்கின்றோம். நம் உள்ளத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிற இறைவனுக்கு சரி சாய்த்து அந்த ஒளியின் பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு உறுதுணையாக இருந்து நம்மை காத்து வழி நடத்துவார். நம்பிக்கையோடு தொடர்ந்து இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து ஒளியை கொடுக்க வேண்டும், அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்கின்ற அனுபவத்தை நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆற்றலை இறைவன் திருப்பலி வழியாக கொடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்டலமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாவே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிலிருந்து கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளிலிருந்து உண்மை கடவுளாக உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு உரையுள்ளார். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனித நமக்காகவும் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிகளில் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போதியின் ஆத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தருளி எல்லா உலகத்தையும் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிடாது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும். ஆண்டவர் உயிரழிவு வருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசிய இவரே ஒரே திருத்துதர் வழிபடும் திரு அவையை நம்புகிறேன். பாவம் மன்னிப்புக்காக ஒரே திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவிடக வாழ்வையும் எதிர்பார்த்து வருகின்றேன். ஆமென். அன்புமிக்கவர்களே, நம்மை அளவற்ற அன்பும் இரக்கமும் கொண்ட இறைவன் நமது மன்றாட்டுகளுக்கு செவிமடுக்க காத்திருக்கின்றார். அவரிடம் நமது தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை ஒளியாய் இருப்பவரே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தையிலோ எமது பேராயர், ஏனைய குருக்கள், ஆயர்கள், துறவரத்தார் அனைவரும் உமது வழிகாட்டும் ஒளியில் பயணிக்க அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களின் சுயநலத்தை விடுத்து மக்களின் நலத்தில் நாட்டம் கொண்டவர்களாக அவர்களுக்கு தேவையான பல திட்டங்களை செயல்படுத்தி நல்லாட்சியை தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வாழ்வை அள்ளி வழங்கும் எம் இறைவா, இன்றைய நாளில் இறைமக்களாகிய நாங்கள் சிந்திக்கும் உமது செய்தியையும் விருப்பத்தையும் வழிகாட்டுதல்களையும் நாம் சரியான விதத்திலே புரிந்து கொண்டு உமது வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொண்டு உமது விருப்பப்படி நடக்க வேண்டிய ஞானத்தை
எமக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாடுகிறோம். என்றும் எம் சார்பாக செயலாற்றும் தந்தையே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் இத்தவ காலத்தில் உறவுகளை புதுப்பித்துக் கொண்டு அடுத்தவரின் நல்வாழ்விற்காக எம்மையே அர்ப்பணித்து உமக்கேற்ற அர்த்தமுள்ள வாழ்வு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக கண்களை மூடி கரங்களை விதவிதமாக இன்று நம் ஒவ்வொருவருக்குமே இறைவனுடைய கண்களை நாமும் கொண்டு பிறரை அந்த கண்களை கொண்டு பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கும் இறைவன் கொடுக்க வேண்டியதற்காக சிறப்பாக தெரிவிப்போம். எம் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பவரே இறைவா, உம் மக்களாகி நாங்கள் முன்முன் கொண்டு வந்த எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி எங்களது விசுவாசத்தை உண்மையில் அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, மணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரன்புடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகிய கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறை நிகழ்வுகள் வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் வழிக்கு கொண்டு வந்தார். பாவ நிலை உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புதுப்பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்டலத்திலும் உள்ள அனைத்தும் உமை ஆராதித்து உமை வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நிலையாகவே தூய்மை நினைத்தற்கு போற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட விளங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை இடத்தில் நன்றி செலுத்ததை பின்பு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் இரவு விருதை கிடத்தையும் இடத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சிதறலுக்கு அளித்தவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள். ஏனெனில் இது புதிய உடன்படிக்கைக்கு முறை என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை பகிர்ந்து வாழ்வதற்கு அப்போதையின் பள்ளிக்கும் கிண்ணத்தை பகிர்கின்றோம். திருமண் என்று மக்கள் ஊழியம் கூடிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளுமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திருநினைவு கூர்ந்தது எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆய வீட்டில் எங்கள் துணை ஆய்கள் சுசினால் மாறுகிறார் சதீஷ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு திரு அவை அன்பிலரை பெற செய்திடும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்கள் குடும்பத்திலே மறைந்த அனைத்து ஆத்மாக்களையும் யாருடையாவது ஆத்மாக்களையும் புத்திரிகை செல்லுகிற அனைத்து ஆத்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுகவழியினுள் ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்களும் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கும் நீ இருக்கின்றீர், ஆண்டவனோடு இடம் இருக்கின்றார் என்பதை உணரக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் பொழிந்தனர். அதே போல ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அன்று அதன் பார்வையற்ற நபருக்கு பார்வை கொடுத்து அவரை சாட்சியுள்ள மகனாக அனுப்பினீரே, அதே போல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அவருடைய உள்ளத்திலும் அவருடைய கண்களிலும் உங்களுடைய மொழியை பெற்றுக்கொண்டவர்களாக அந்த மொழிக்கு சான்றுபவர்களாக இருக்கக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் பொழிந்தனர். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீது இரக்கமாய் கடவுளின் கண்டித்தாரான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் இவ்வுள்ளைகள் உகந்தவராய் நடைபெற்றிடும். நாங்கள் நிலையில் வாழ்வோர்கள் வந்து பெற்று திரும்ப இயேசு கிறிஸ்துவியா புகழ்ந்து பரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாருக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. கற்றுக் கொடுத்த தெய்வத்தை நம்பிக்கையோடும் பொருளுணர்ந்தும் ஜெபிப்போம். விண்ணுலகிலிருந்து எங்கள் தந்தையே,
தீமை இணையத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட்டர்கள் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதுவதை பெற்று யாதொரு கள்ளக்கம்பின் எண்ணமாயிருக்குமாக நாங்கள் நோக்கிற்கு பெறுவதற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தங்களுக்கு வழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கைக்கு நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வெளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியாயிரும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே நம் ஒவ்வொருவருடைய பார்வையும் திறக்கின்றவர். இவருடைய கண்களினால் நாம் பிறரை காணக்கூடிய ஆர்வம் பெற வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு விடுவிப்பவர். இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் என் கண்களில் பூசினார். நான் சென்றேன், கழுவினேன், பார்த்தேன், கடவுளை நம்பினேன். நன்றி கூறி நன்றாடுவோமா. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீ எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிந்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானவற்றையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Good morning. தெரிதா நம்ம தெரிதா நான் யாரும் தெரிதா ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிறீங்கன்னா எனக்கு பார்வை சரியாக இருந்தால் நம்ம பேசுகிறதும் பார்க்குறது சரியாக இருந்தால் பேசுறது கேட்குறது சரியாக. கிறிஸ்துவ இன்று ஆண்டவர் இயேசு வந்து பார்வை பற்றி சொல்கிறார் இல்லையா? பார்வையில் 2 விதம் இருக்குது. ஒன்று நல்ல பார்வை, ஒன்று வந்து நல்ல பார்வை இல்லாதது. கிறிஸ்துவனாக இருக்கும் நம்ம அனைவருமே நல்ல பார்வையோடு நம்ம பார்க்க வேண்டும். சில நேரத்தில் வந்து சில தேவையில்லாத விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அது தேவைன்னு நமக்கு தெரியும். அது வந்து தேவையில்லை அப்படின்னு புரிந்து கொள்வது வந்து அது நல்ல பார்வை மூலமாக தான். மற்ற மனிதர்களை வந்து நம்ம நேசிக்கணும் அப்படின்றது அது நல்ல பார்வையில் மட்டும் தான் நம்ம நேசிக்க முடியும். குடும்பத்தில் கூட ஒரு அன்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த நல்ல பார்வை இருந்தால் தான் நம்ம அன்பாக இருக்க முடியும். அந்த நல்ல பார்வை இருந்தால் மட்டும் தான் சாக்ரிஃபிஷன் நிறைய தியாகம் வந்து செய்ய முடியும். கிறிஸ்துவனாக இருக்கும் அனைவருமே நாம் நல்ல பார்வையோடு இருக்க வேண்டும். நம்ம யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. நம்ம பார்க்குற பார்வை வந்து நல்லதாக இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களும் அது நல்லதாக இருக்கும். அதனால நம்ம பார்க்க எல்லாமே கடவுள் மூலியமாக தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் எப்போ வந்து கடவுள் மூலியமா எந்த ஒரு விஷயமே வீட்டில் இருக்கவங்க யாருமே பேசினாலும் கடவுளுடைய பார்வையில் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே நல்லதாக மாறும். அது நல்லா இல்லைன்னா கூட நல்லதாக மாறும். சில நேரத்தில் சாப்பாடு வந்து நல்லா இல்லை அப்படின்னா கூட அந்த செஞ்சுருக்கவங்களை பார்த்துட்டு பிறகு அவங்க நம்மளுக்காக இந்த கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க யோசிக்கும் பொழுது அது நல்ல பார்வையாக நல்லா இருக்குது அப்படின்னு தான் நம்ம சாப்பிடணும். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல பார்வையோடு இருக்கணும் அப்படின்றது அது கடவுளுடைய சித்தப்படும். அதனால எப்பொழுதுமே நல்ல பார்வையை நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து எப்பொழுதுமே நல்லதாக தான் இருக்கணும். ஆனால் மற்றவர்கள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய நல்ல விதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அது எல்லாமே நல்லதாக மாறும். அதனால என்னுடைய கடவுள் உங்களுக்கு இந்த நல்ல பார்வையுடைய ஆசீர்வாதத்தை தரட்டும். இன்று முதல் 5 மணிக்கு ஆங்கிலத்தில் வந்து தியானம் நடக்கும். விருப்பவர்கள் வந்து சேரலாம். மற்றும் வெள்ளிக்கிழமை, அதாவது வர வெள்ளிக்கிழமை வந்து 6 மணிக்கு இருக்கிற திருவிழி வந்து 5 மணிக்கு இருக்கும். மற்றும் சாயங்காலம், அதாவது நாளை திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரை சாயங்காலத்தில் வந்து தமிழ் திருவிழி இருக்காது. எல்லாமே ஆங்கிலத்தில் தான் திருவிழி இருக்கும். எப்படி வந்து போன வாரம் வந்து வெறும் தமிழ் திருவிழி இருந்ததோ அதுபோல இந்த வாரம் வந்து ஆங்கிலத்தில் திருவிழி இருக்கும். இன்று 11 மணிக்கு வந்து நம்முடைய செமெட்ரியில் 8 நம்பர் 5 வந்து அங்கே வே ஆஃப் த கிராஸ் சிலுவை பாதை இருக்கும். அதை வந்து இருப்பவர்கள் சேரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் நம்முடைய லீஜன் ஆஃப் மேரி இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். ஏனெனில் அவர்கள் வந்து நேற்று நம்மளுடைய செமெட்ரியில் போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 23 பேர் சேர்ந்து செமெட்ரி க்ளீன் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கூட. அவர்கள் வந்து இது நம்முடைய திருச்சபை, நம்முடைய செமெட்ரி கூட அது வந்து ஒரு பரிசுத்தமான இடம் அப்படின்னு அவர்கள் முதலாக இந்த ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. அவருக்கு மனமான நன்றி. அவர்களை வந்து ஜான், மார்கெட், சைமன், ரேகா, லூசி, பிரான்சிஸ், அருள்மணி, சார்லஸ், பால், ஜெயராஜ், கேரோலின், மரிய செல்வி, ராணி, லில்லி, சிறில், பாரி, சானியா, மரியா பிரகாஷ், மார்கெட் பிரகாஷ், சோனி, பாபு, ஆண்டோ, மகேஷ், ராணி,
பிரவீன் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டும் நன்றிகளும். 17ஆம் தேதி மார்ச் 17ஆம் தேதி சென்ட் பேட்ரிக்ஸ் சர்ச்சில் வந்து ஃபீஸ்ட் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. வர தேர்ஸ்டே வியாழக்கிழமை அன்று 19ஆம் தேதி அன்று நம்முடைய சுசேத்தருடைய நாள் திருவிழா அன்று மற்றும் அன்று வந்து நம்ம நம்முடைய பங்கில் இருக்கிற விமன்ஸ் டே செலிப்ரேஷன் நாங்கள் செய்கிறோம். அன்று வந்து நம்முடைய அன்பியத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு காம்படிஷன், ரங்கோலி காம்படிஷன், அதாவது ஒரு அன்பியமும் அதில் சேர்ந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ணபடி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் 11லேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பெண்களுக்காக. அது வந்து ஒரு நல்ல ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கும், ப்ளஸ் லன்ச்செல்லாம் இருக்கும். அதனால் பெண்களாக இருக்கிற நீங்கள் ஹாலிடே இருக்கிறதால உட்கார இருக்கிறதால எல்லாரும் வந்து சேர்ந்து ஆண்கள் கூட வரலாம். பட் வேறு கை தட்டி நம்ம என்கரேஜ் பண்ணுறது மட்டும்தான், நீங்கள் விளையாட முடியாது. அதனால் வீட்டில் இருக்கவங்களை அவங்க அனுப்பி வச்சு ஜஸ்ட் ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கணும். 21ஆம் தேதி வந்து ஆர்ச்டைஸ் வந்து எக்காலஜி செலிப்ரேட் வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்றது செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கான விருப்பம் இருக்கவங்க நீங்கள் விஷயம் போஸ்ட் போயிட்டு வரலாம். 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். 22ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்முடைய பங்கில் வந்து ஃப்ரீ பிளட் டொனேஷன் கேம்ப் ஒன்று நடக்க போகிறது. அதில் வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து பிளட் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்முடைய பாடியில் வந்து பிளட் வந்து நிறைய வந்து பியூரிஃபை ஆகும். அது வந்து செய்யப்படுறது வந்து ரொம்ப அது நம்மளுக்கே ஒரு புது பிளட்டாக நமக்கு மாறும். அதில் 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பிளட் கொடுக்கலாம். ஆகையினால இந்த பிளட் டொனேஷன் வந்து நிறைய பேர் வந்து இதில் பங்கோடும்படி கேட்டுக்கொண்டேன். 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் கொடுக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது பழைய நோட் புக்கு, பேப்பர்ஸு, மேக்சின்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்து கொடுங்க. தேவையில்லாதது அதில் வந்து ஒரு பைபிள் பிரிண்ட் பண்ணுறாங்களே, அதை வந்து ரீசைக்கிளிங் பண்ணி அந்த பைபிள் பிரிண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இந்த டீன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து ரோட் டு ஜீசஸ் அப்படின்ற 9ஆம் படிக்கிறது 12ஆம் படிக்கிற பசங்களுக்கு வந்து சென்ட் காலேஜ் அனலில் இருக்கிற காலேஜில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இந்த பசங்களுக்காக. யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட்டீஸ் போடுவாங்க. போன வாரம் காணிக்க மொத்தம் 61,450 ரூபா. அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த அண்ணம்மா உத்திரலி மலை இருக்குல்ல, நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து அந்த சிலுவை பார்த்துருக்கோம். யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க. மற்றும் இந்த ரிட்டன் டைமில் ஃபாதர் விஜய் விஜய் லூயிஸ் விஜய் அவர் சில பேர் கவுன்சிலிங் ஏதாவது பேசணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிருக்கீங்கன்னா நாளைக்கு வந்து அவர் ஈவினிங் 5 மணிக்கு இங்கே இருப்பார். யாராவது விருப்பம் நீங்கள் எழுதுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரை தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காக்கும், வலுவற்றோரை தாங்கி கொள்ளும், சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெற்று பெற செய்தருள். தீமை அனைத்து நமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேரருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உயர்ந்தாடுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கண்களினால் நமது கண் பார்வையை பெற்றவர்களாக அவருக்கு சாட்சிகள் மகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. நன்றி.